ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ விஸ்வநத்தத்தில் நம்ம முனியாண்டி கோயிலில் நடந்த பட்டிமன்றத்தை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இவங்க வந்து விஜய் டிவியில் வந்து விஜயன், இவங்க பேர் விஜயனா, நடுவில் நிற்காங்களா ஒரு சிவப்பு சட்டை அவங்களுக்கு வந்து நம்ம காவல்துறை அவங்க வந்து எடுத்து கொடுத்துட்டாங்க. அவங்க கையால் போட்டு விட்டுருங்க அப்படின்னு. இவங்க ஃபுல்லாக பேராசிரியர் பட்டிமன்றத்துக்கு வந்து பேசுகிறதுக்கு வந்தாங்க. முடிஞ்ச பிறகு அது ஃபுல்லாக எல்லாத்தையும் போட்டு மரியாதை வச்சாங்க. அதே மாதிரி காவல்துறைக்கும் வந்து போட்டு எல்லாம் செஞ்சாங்க. அவங்களும் வந்து இருந்து பார்த்தாங்க இல்லையா, நின்னாங்க இல்லையா, அதனால் வந்து அவங்களுக்கும் போட்டாங்க. அதை வீடியோ எடுத்திருந்தேன், அது எப்படியோ டிலேட் ஆகிடுச்சு. அவங்களுக்கு போடும்போது வீடியோ எடுத்திருந்தேன், டிலேட் ஆகிடுச்சு. ஆனால் நல்லா கரெக்டாக கொண்டு வந்துட்டாங்க. அதனால் சூப்பராக போச்சு பொங்கல். ஒரு சண்டை இல்லை, சச்சரவில் கரெக்டாக போச்சு. அப்புறம் வந்து ஒரு வீடியோ எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்தோம். அவர் நடுவில் இருக்கார்ல, அவர் தான் விஜய் டிவிக்கு வந்தேங்காரு. ஆனால் அவரை நான் பார்த்ததே இல்லை, பட்டிமன்றத்தில் பேசுனதை பார்த்தது கிடையாது. இவங்க ஃபுல்லாக பேராசிரியராக. அப்புறம் வந்து பார்த்தீங்களா, நல்லா அழகாக இருந்தது. அப்புறம் வந்து பட்டிமன்றம் முடிஞ்ச பிறகு வந்து பட்டிமன்றம் வந்து மறுநாள் நடந்தது. முதல் நாள் வந்து முளைப்பாரி வந்து சாமி ஊர் சுற்றி வரும் இல்லையா, அந்த இது நடந்துக்கிட்டு இருந்தது. சூப்பராக இருந்துச்சுங்க. ஒரு சாமி ஒரு அழகுங்கிற மணிக்கும் முருகர் பிள்ளையார் இருந்தார், முருகர் இருந்துச்சு, அம்மன் இருந்துச்சு, கர்ப்பசாமி இருந்தார். அப்புறம் வந்து முனியாண்டி அவரும் அழகாக இருந்தார். அதாவது சொல்லுவோம்ல, அப்பாங்களை பார்த்தோம்னா ஒரு அழகாக இருக்கணும், அவ்வளோ அழகாக பச்சை பசேன்னு வளர்ந்துருந்துச்சுங்க. பொங்கல்னால் இப்படி தாங்க இருக்கணும், அப்படி இருந்துச்சுங்க. சும்மா தாறுமாறா அப்படியே வரிசை இருந்துச்சு. அப்புறம் எல்லாம் பிள்ளைங்க அவ்வளோ முளைப்பாரி, சின்ன பிள்ளைங்க முதற்கொண்டு அவ்வளோ முளைப்பாரி போட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அது என்னது பாப்பா, கோலாட்டமா, அதெல்லாம் ஆடினாங்க. அதை வீடியோ எடுக்கலைங்க. அதை பார்த்தே அப்படியே கண் இமைச்சு போய் அப்படியே நின்றுட்டு அந்த வீடியோவை பார்க்காம இடமா நல்லா அழகாக இருந்தது. அப்புறம் சாமி இருந்துச்சு. அப்புறம் நடந்துச்சு. அப்புறம் வந்து சாமி சாரிங்க முளைப்பாரி சுற்றி வந்துச்சு. அப்புறம் சாமி அலங்காரம் பண்ணாங்க. 1 மணி இல்லை, எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா அம்மன் எல்லா சாமியுமே அழகாக இருந்தது. ஆனால் அம்மனுக்கு ஒரு கலர் ஊற்றினாங்க, அரக்கு கலர். சேலை அழகாக இருந்தது. அவ்வளோ அழகான பொம்பளை நான் பார்த்ததே இல்லை, அவ்வளோ அழகாக இருந்தது. அப்புறம் வந்து எல்லாமே நடந்தது. அதுக்கடுத்து வந்து பாட்டு கச்சேரி ஆடல் பாடல் ஒன்று நடந்துச்சுங்க. அது என்னது ஒன்று சிவகாசியில் தான் இருக்குது. அடனை அவ்வளோ சூப்பராக ஒருத்தர் கண் இமைக்காமல் அவ்வளோ அழகாக ஆடுறாங்க. டான்ஸ் இவ்வளோ அழகாக ஆடுறாங்க நினைக்கவே இல்லை. அவ்வளோ சூப்பராக ஆடுறாங்க, சூப்பராக ஆடினாங்க. நான் உண்மையிலே அப்படி அழகாக ஆடி நான் பார்த்ததே இல்லை. டான்ஸர் தோற்று போவாங்க, அவ்வளோ அழகாக ஆடினாங்க. அதாவது நான் வீடியோ வந்து அவங்கள 1-2 வீடியோ தான் எடுத்தேன். ஏன்னா நான் அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தேன் அவங்க டான்ஸ் ஆடுறத. அவ்வளோ அழகாக ஆடினாங்க. ஒரு சாமி ரூபமாகட்டும், அப்படியே தச்சு ரூபமாக அதை கொண்டு வந்தாங்க. இந்த வராகி ரூபம் அதுலலாம் அப்படியே ஒரிஜினல் தான். அதுக்கு முன்னாடி காளியம்மன் அவதாரம் எடுத்து ஆடும்போது இவங்க தான் ஆடினாங்க, எனக்கு தெரியும். அப்புறம் வந்து இடையில வந்து உளப்படி பண்ணிட்டாங்க. அது முதைய கொடுத்துருக்கணும் கிஃப்ட், அந்த இது ப்ரைஸப்பெல்லாம். அது 2வது இடையில கொடுத்ததுனால அப்படியே உளப்படி பண்ணி முடிச்சிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து முடிச்சுட்டு அப்புறம் மறுபடியும் அங்கே போய் கொடுக்கும்போது நான் வாங்கினேன் நீ வாங்கினேன் அப்படின்னு சொல்லி உளப்படி பண்ணிட்டாங்க. எனக்கு கொடுத்தேன்ட்டாங்க. அப்புறம் மறுபடியும் இல்லை எனக்கு கொடுக்கல, என் மக சிரிச்சால அதுக்கு கொடுங்க சொல்லி வாங்கிட்டு அப்புறம் வந்துட்டோம். அப்புறம் வந்து கருப்பர் வராரு, ஆட போகிறாரு. அவர் வீட்டுக்கு போக நேரம் ஆயிடுச்சு, அதனால் அப்படின்னு சொல்லி அலௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கடுத்து தான் கருப்பசாமி வந்து ஆட வருவார். சூப்பருங்க. ஆடினவங்க வந்து அவ்வளோ அழகாக ஆடினாங்க. இந்த இதில் இருக்கிறவங்க எல்லாருமே பாருங்கள், இந்த 5 பேருமே இந்த ஆம்பளைங்க தான் ரிட்டன் ஆடுவாங்க. சூப்பராக ஆடுங்க. ஃபைனல் எனக்கு நான் சொல்கிறதுலே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சி ரொம்ப பிடிச்சிருந்துச்சி.